நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராஸ் கட்டிங்கோட ஃப்ரண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராஸ் கட்டிங் ஃப்ரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அது பழைய ப்ளவுஸாக இருந்ததுன்னா ரொம்ப நம்ம இழுத்து வைக்கும்போது ரொம்ப லென்த்தாக வரும் நம்மளுக்கு ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு பஸ்ட்டு சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு கிராஸ் நம்ம எடுக்கலாம், ஒரு மீடியமாக இருக்கிறவங்களுக்கு அந்த பஸ்ட்டு சைஸ்க்கு எப்படி நம்ம கிராஸ் ஏரியாவில் எடுக்கலாம், எந்த அளவுக்கு கிராஸில் எடுக்கலான்றத பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த லென்த்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு எடுக்கும்போது இப்போ நார்மலாக 3 டாட் ப்ளவுஸ் நேர் கட்டிங்கில் இருக்கிற ப்ளவுஸை எடுத்திங்கனாலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம வைக்கணுன்றது தெரியாது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸையே நீங்கள் அளவு எடுக்கும்போது அது புது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ண ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம இழுத்து வைக்கும்போது எந்த அளவுக்கு இழுக்கிறோன்னு தெரியாது. அது நம்ம இழுத்தோம்னா நல்லா நீண்டு வரும். அந்த இழுக்கிற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லும் இழுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நார்மல் பேக் சைடோட லென்த்தை விட தாண்டி கூட போகலாம். நீங்கள் அதனால் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ளவுஸு செட் ஆகலை அப்படின்றத வருத்தப்படுவீங்க. நீங்கள் அதனால் நான் எப்படி இந்த இதில் இருக்கிற டிப்ஸ் எல்லாம் நான் ஃப்ரண்ட் சைடில் எப்படிலாம் எடுக்கலான்ற டிப்ஸை சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தைச்சிட்டு அப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இன்றைக்கி நம்ம பாருங்கள், துணியை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் நான் பேக் தட்டு எடுத்துகிட்டு கை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு போடுறதுக்கு வச்சுருக்கேன். இது லைனிங் கிளாத்து. இதை வச்சு தான் நம்ம மெயின் கிளாத்தில் தைக்க போகிறோம். இப்போ நம்ம எப்படி இதில் கிராஸ் எடுக்கிறோமோ அப்படியே மெயின் கிளாத்லேயும் அதே கிராஸில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ இதில் கிராஸ் எடுத்துகிட்டு அதில் துணி பத்தலை அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் நேர்லேயோ இல்லை ரொம்ப கிராஸ் இல்லாத சைட்லேயோ நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே நம்மளுக்கு உள் துணியும் மேலே இருக்கிற துணியும் ரெண்டும் செட் ஆகாது. அதனால் எந்த அளவுக்கு கிராஸ் இதில் எடுக்கிறோமோ அதே கிராஸில் தான் மெயின் கிளாத்லேயும் நீங்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே பாருங்கள், இது நேரிழை, இழுத்தாலே இழுத்து வராது. இது வந்து உயரம், இது வந்து அகலம். இந்த அகலத்துலேயும் அந்த அளவுக்கு இருக்காது, லைட்டாக தான் எடுக்கும். உயரமும் நம்மளுக்கு இழுத்து வராது. இப்போ நம்ம நல்ல இழைய பாருங்கள், கிராஸில் பாருங்கள் நல்லா இழுத்து கொடுக்கும் துணி. இதை யாருக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர் சைஸாக இருக்கிறவங்க, அதாவது பஸ்டோட சைஸ் வந்து ஓவராக இருக்கிறவங்களுக்கு இந்த நேர் கட்டிங் வந்து அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்காது. உங்களுக்கு ஃபிட்டிங் வரலாம், ப்ளவுஸ் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரொம்ப நேரம் அவங்க போட்டிருக்கிறதுக்கு ஒரு ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்கெல்லாம் இந்த கிராஸ் கட்டிங்கை போடுவாங்க. அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக எவ்வளோ நேரம் போட்டாலுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஓவர் சைஸ் பஸ்ட் உள்ளவங்களுக்கு நல்ல கிராஸில் தான் எடுக்கணும் நீங்கள். இதுவே ஒரு மீடியமான சைஸ் பஸ்ட் உள்ளவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கிராஸ் எடுக்க வேணாம். பார்த்திங்கன்னா இந்த கிராஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம எடுக்கணும். அதாவது பாருங்கள், துணியை வச்சு காட்டுறேன். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ஃபுல் கிராஸ் இது பார்த்திங்கன்னா நல்ல கிராஸ் வரும் இழுத்தா. இப்போ மீடியமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதை லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இப்படி வச்சுக்கோங்க. அதாவது ஃபுல் கிராஸ் இருக்காது இது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மீடியம் சைஸ்க்கு ஃபுல் கிராஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப லூஸ் கொடுக்கும். கப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவும் அவங்களுக்கு ரொம்ப லூஸாக தெரியும். அதனால் நீங்கள் ஃபுல் கிராஸில் நீங்கள் அவங்களுக்கு எடுக்க வேணாம். மீடியம் சைஸ் உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கிராஸ் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இந்த கிராஸ் கட்டிங்கில் இதை ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான், அதாவது அவங்களோட சைஸை பொறுத்து தான் நீங்கள் இந்த கிராஸ் எடுக்கணும். நீங்கள் ஃபுல் கிராஸில் எல்லாேருக்கும் எடுக்கிற மாதிரி ஒரே மாதிரி ஃபுல் கிராஸாகவும் கொஞ்சம் கிராஸ் கம்மியாகவும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபிட் ஆகாது. அதனால தான் கிராஸ் கட்டிங் பெரும்பாலுமே நிறைய பேர் எனக்கு ஃபிட்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எப்படி எடுக்கலான்றதை பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் லென்த்து இதில் தான் பிரச்சனையே நம்மளுக்கு. இப்போ நார்மல் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் ஷேப்பு இந்த கட்டிங் இந்த பட்டிக்கு பாருங்கள், பட்டிக்கு நேராக வர அந்த உயரம் முற்பக்க ஷேப் பார்த்திங்கன்னா இழுத்திங்கன்னா இது எவ்வளோ வேணாலும் இழுத்து கொடுக்கும். இப்போ நான் இதை வச்சு காட்டுறேன். இப்போ இந்த சைஸ் தான் நான் வெட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடி அளவுலேருந்து வச்சேன்னா பாருங்கள், இந்த ரெடி அளவு கீழே ஃபுல் உயரத்தையும் இன்னும் இழுத்தா தாண்டி கூட வரும். அதனால் இப்படி இழுத்து நம்ம வச்சுருவோம் எப்பயும் போல்.
3 டாட் ப்ளவுஸ் அதாவது நேர் கட்டிங் எடுக்கும்போது நம்ம வைக்கிற மாதிரி இதையும் தெரியாதவங்க வச்சுருவீங்க. அப்போ ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்போ கப் ஷேப் ரொம்ப லூஸாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் எப்படி அவுட்லைன் கொடுத்து எல்லாத்தையுமே வரைஞ்சிட்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் பக்கம் லென்த் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபுல் கிராஸாக தான் எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த முன்பக்க கழுத்தில் ஒரு பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே அவுட்லைன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாருங்கள், இந்த ஃபுல் லென்த்து எவ்வளோ இருக்கோ கரெக்டாக நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பீஸ் கொடுத்து மடித்து தைக்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுருக்கேன். இந்த ரெடி அளவு கோட்டில் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லுமே. இதுதான் முக்கியமாக நம்ம லென்த் வைக்கிறதுக்கு இப்போ தேவையானது. இது ஃபார்முலாலாம் எதுவும் வைக்காமல் எப்படி அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வைக்கணுன்றதுக்கு இந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். எடுத்துக்கோங்க. இந்த முன்பக்க கழுத்தோட அளவை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் முன்பக்க கழுத்து அங்கே வச்சுட்டேன். இதையே நம்ம பாருங்கள், இந்த பட்டியோட அளவு எவ்வளோ இருக்கோ மார்க் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டு வச்சுக்கலாம். இந்த சென்டரோட இடம் எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வச்சு இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த டாட்டோட எண்டு எங்கே இருக்கோ இதை அப்படி வச்சு கரெக்டாக கையை வச்சுட்டு நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சைடில் தையலுக்கான விட்டுட்டு எப்பயும் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த லென்த் எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த கழுத்தையும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இந்த லென்த்தை நீங்கள் சரியாக வைக்க தெரியாதவங்க இங்கே பாருங்கள், இப்படி இழுத்து பிடிச்சி பாருங்கள். இப்படி வைக்கும்போது ஒரு அளவு இருக்கும், இது வரைக்கும் இருக்கும். நம்ம கொஞ்சம் இழுத்தோம் அப்படின்னா இதில் இருக்கும். தெரியாதவங்க ஃபுல்லும் இழுத்திங்கன்னா ஃபுல்லாக போகும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் இங்கேருந்து இப்போ இந்த ரெடி அளவு இருக்குது அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இதுக்கு நேராக பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கேலை வச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த இடம் உங்களுக்கு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ண தெரியல அப்படின்னா இந்த இடத்துல 1 இன்ச்சும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. இங்கேருந்து 2.5 இன்ச் வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஷேப் எடுக்க கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், வச்சு கட் பண்ணி பார்த்து தச்சுட்டு சொல்லுங்கள். இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன். இதில் நான் ஸ்டிச்சிங்கில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இருங்க, இதில் இப்போவே நீங்கள் கைக்குழி எடுக்காதீங்க. கைக்குழி எடுக்கணும் அப்படின்னா இதில் பாதி எடுத்துக்கோங்க. இதில் பாதி எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கைக்குழியை ஆனால் வெட்டாதீங்க.
நீங்கள் டாட் எல்லாமே பிடிச்சிட்டு கை ஏற்றும் போது இந்த இடத்துல நீங்கள் குழிச்சு வெட்டிக்கலாம். இதுக்கு முன்னே நீங்கள் வெட்டினீங்கன்னா இந்த கிராஸ் இழன்றதுனால நம்மளுக்கு சரிஞ்சு வரும். ஆம்கோலோட அகலம் ரொம்ப அதிகமாகிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கை ஏற்றும் போது இந்த இடத்துல குழிச்சு வெட்டிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாட் நம்ம இப்படி எடுக்கும்போது நீங்கள் டாட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டாட்டை நீங்கள் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் கட்டிங் நீங்கள் தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷார்ப்பாக தெரியும். நீங்கள் எப்படி தான் நீங்கள் மாற்றி தைச்சாலும் நீங்கள் இந்த இடம் பார்க்குறேன் ஷார்ப்பாக இருக்கும். அப்போ கிராஸ் கட்டிங்கில் கப் ஷேப்பும் ஷார்ப்பாக இருக்கும். இதை நீங்கள் ஷேப் வைக்கிறதும் அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி ஒரு அமைப்பு தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் இருக்க இங்கே பாருங்கள், இதுலேயும் நான் எப்படி தைச்சிருக்கேன் பாருங்கள். பிரின்சஸ் கட் மாதிரியே போட்டிருக்கேன். இது பிரின்சஸ் கட்னால் நம்ம முறையாக கட் பண்ணி தைக்கிறது தான் பிரின்சஸ் கட்டு. அப்படியே பிடிச்சோம்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபிட்டிங் வராது. ஆனால் இதில் இந்த டாட் பிடிக்கிற அமைப்பிலே பிடிச்சி லைட்டாக நம்ம இந்த இடத்துல நிறையா துணி பிடிக்கக்கூடாது. நீங்கள் இப்படி சேர்த்துருங்க. இந்த டாட்டையும் பிடிச்சிட்டு இப்படி சேர்த்துருங்க லைட்டாக. இந்த இடத்துல எப்பயும் வர்ற மாதிரி நம்மளுக்கு அதிகமாக துணி பிடிச்சி அப்படியே உங்களுக்கு ஷேப் குறைஞ்சி வரும். அதே மாதிரி இதுவும் வரும். இந்த 2 டாட்டையும் இணைக்கிற மாதிரி மெல்லிசாக கொஞ்சம் துணியை பிடிச்சி தைச்சிருங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஷார்ப் இருக்காது. ஆனால் போடும்போது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் எப்படி போடுறோமோ அந்தளவுக்கு ஷேப்பாகவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த ஷார்ப்பு தெரியாது. நம்மளுக்கு போடுறவங்களுக்கு சில பேர் கூர்மையாக இருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிருங்க. நீங்கள் இப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஷேப் ரொம்ப ஷார்ப்பாக தெரியாது. பாருங்கள், ரொம்ப நாள் நான் வீடியோ போடாத விட்டுட்டேன். இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோ போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.